மற்றும் பாமா சுப்பிரமணியன் நினைவு மருத்துவமனை இணைந்து வழங்கும் கும்பகோணம் மாரத்தான் 2026 கருப்பை வாய் புற்றுநோய்க்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான். நாள் 22/2/2026 ஞாயிற்றுக்கிழமை. இடம் அல்லமின் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிரவுண்ட், கும்பகோணம். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். வணக்கம், நான் கீதா அசோக், அரோமா தெரபிஸ்ட். அரோமா தெரப்பி அப்படின்னா அதை பற்றி என்ன தெரியும், இல்லை உங்களுக்கு இன்னும் என்ன தெரிய வேண்டி இருக்குது, அதோடைய பயன் என்ன, எந்த அளவுக்கு அது உலகம் ஃபுல்லாக வியாபித்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம அரோமா தெரப்பியை சில செக்மெண்ட்ஸில் உங்களுக்கு சொல்லலாம்னு இருக்கேன். முதல்ல அரோமா தெரப்பி அப்படின்னா, அரோமானா ஸ்வீட் ஸ்மெல், வாசனை திரவியங்களுக்கு மட்டும்தான் அரோமா தெரப்பி அப்படிங்கிற ஒரு நாலேஜில் தான் முதல்ல இருந்தாங்க. அதாவது பர்ஃப்யூமரி ஆர்ட் மட்டும்தான் அரோமா தெரப்பியில் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதை தாண்டி நிறைய தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கும் அரோமா தெரப்பி ஒரு வைட்டல் ரோலாக அதில் செயல்படுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அரோமா தெரப்பி எப்போ ஆரம்பித்தாங்க, உலகத்தில் எப்போ இருந்தது அப்படின்னா, ஹிப்போக்ரேட்ஸ் காலத்துலேருந்து தொன்று தொட்டு பழமையான ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அரோமா தெரப்பி இருந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இப்போ நம்ம மம்மி பற்றி சொல்கிறோம், ஈஜிப்டில் அந்த மம்மியை ப்ரிசர்வ் பண்ணாங்க. நான் என்ன படிச்சிருக்கோம், மம்மிக்கு தைலங்கள்லாம் தடவி பேண்டேஜ் போட்டு அதை ப்ரிசர்வ் பண்ணாங்க. ஆயிரக்கணக்கான வருஷங்கள் எம்பாமிங் மாதிரி அது உடல் அழியாமல் இருந்துச்சு. அப்படின்னா அந்த அழியாமல் பாதுகாத்தது அந்த காலத்துலேருந்தே அரோமா தெரப்பி தான். 2 ஆயில்ஸ், ஒன்று மிர்ருங்கிற ஆயில், இன்னொன்று சிடர்வுட்டு. இன்னும் பெருமையாக நம்ம சொல்லணும்னா, அந்த சிடர்வுட்டுக்கு தாயகம் நம்ம இந்தியா தான். தேவதாருன்னு சொல்கிறது, அந்த தேவதாருலேருந்து எடுக்கிற ஆயில் தான் சிடர்வுட்டு. இந்த 2 ஆயில்ஸ் தான் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஒரு உடலை சிதையாமல், பாக்டீரியா அதை அழிக்காமல் அதை ப்ரிசர்வ் பண்ணியிருக்கு. அப்படின்னா அந்த அரோமா தெரப்பியோட மகித்துவம், அதோடைய மகிமை என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும் இல்லையா. அது வேறு எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் ஆயிலை மட்டுமே தடவி பேண்டேஜ் மாதிரி சுற்றி அந்த உடம்பை நம்ம 1000 வருஷங்கள் அந்த மம்மியில் இருந்திருக்கு. நம்ம இப்போ அதை எடுத்து பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா அது ஃபிக்ஸேட்டிவ்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மசில்லாம் இதெல்லாம் உடையாமல், நம்மளுடைய தோல் இதெல்லாம் உடஞ்சி போகாமல் இறுகி அது உடலுடைய அமைப்பு அப்படியே இருக்கிற மாதிரி வச்சுருந்தது அந்த 2 ஆயில்ஸ் தான். ஸோ அது மாதிரி அரோமா தெரப்பி அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா அதோடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட்டும் ஒவ்வொரு விதத்தில், இப்போ சித்தா இருக்குது, ஆயுர்வேதம் இருக்குது, அலோபதி இருக்குது அப்படின்னா எல்லாமே பிளான்ட்டை நம்பி தான் இருக்காங்க. பிளான்ட்லேருந்து வேரியஸ் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுது. இப்போ அலோபதி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட்டில் இருக்க கெமிக்கலை பிரித்து மருந்தாவோ மாத்திரையாவோ கொடுக்குறாங்க. வேறு அரோமா தெரப்பி அப்படிங்கிறது ஒரு பிளான்ட்டோட ரூட்லேருந்து பார்த்திங்கன்னா, ரூட்டு, அதோடைய பட்டை, அதுக்கப்புறம் அதோடைய கம் ரெசின், அதுக்கப்புறம் அதோடைய இலைகள், பூக்கள் எல்லாத்துலேருந்தும் ஆயில் பிரித்து கம்ப்ரஸ் பண்ணி எடுக்கிறது தான் அரோமா தெரப்பி அப்படிங்கிறது. ஒரு பிளான்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய வெவ்வேறு மருத்துவ குணங்கள் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் உண்டு. இப்போ ஆரஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா, ஆரஞ்சோட இலைகள் பெட்டிட் கிரைன்னு சொல்கிறது, அந்த ஆயிலுக்கு மருத்துவ குணம் இருக்குது. ஆரஞ்சுலேருந்து எடுக்கிற தோல்லேருந்து எடுக்கிறது ஆரஞ்சு ஆயில்னு சொல்கிறது. ஆரஞ்சோட பூக்கள்லேருந்து எடுக்கிறது நெரோலின்னு சொல்கிறது, அதற்கு மருத்துவ குணம். இந்த இன்சோம்னியான்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கு அந்த ஆயில் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி ஒரு பிளான்ட்டோட வேரியஸ் பார்ட் எடுத்து அந்த ஒவ்வொரு பார்ட்லேருந்தும் ஆயிலை கம்ப்ரஸ் பண்ணி எடுக்கிறது தான் அரோமா தெரப்பி அப்படிங்கிறது. அந்த காலத்தில் பிளேக் வந்தப்போ பார்த்திங்கன்னா அரோமா அந்த பிளான்ட்டை தான் பேர்ன் பண்ணி அந்த இங்கிலாந்துலலாம் அப்படியே அதை தெருவாக அதை அலைய விட்டு அந்த ஃபியூம், அந்த புகை அது அந்த ஊரே அது பரவ வச்சு அப்படி தான் பிளேகை அவங்க ஒழிச்சாங்க. ஸோ அந்த பிளேக் அப்படிங்கிறதுலாம் எவ்வளோ பெரிய வியாதி, அதை ஒழிக்கிறதுக்கே அரோமா தெரப்பி பயன்பட்டுருக்கு. அப்படின்னா அந்த அரோமா தெரப்பி வச்சு நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸில், இல்லை நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இல்லை எதெல்லாம் அது தீர்க்கும், எதுக்கெல்லாம் அது ஹெல்ப் பண்ணும், நம்ம உடல் மட்டும் இல்லை, நம்மளுடைய அட்மாஸ்ஃபியர், குழந்தைகள் எல்லாருடைய நலனுக்கும், பெரியவங்க அவங்களுடைய நலனுக்கும் எந்தெந்த விதத்தில் அரோமா தெரப்பி ஹெல்ப் பண்ணும், ஒவ்வொரு ஆயிலுக்கும் என்ன மகத்துவம் இருக்குது, அதுக்கு என்ன வேல்யூ இருக்குது, எதெல்லாம் உங்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய ஆயில்ஸ், எதெல்லாம் நம்ம வீட்டில் கட்டாயம் வச்சுருக்க வேண்டிய ஆயில்ஸ் அப்படிங்கிற பற்றிலாம் ஒன்று நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா இது அரோமா தெரப்பி அப்படிங்கிறது நத்திங் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்கிறது. எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு அப்படின்னு நம்ம ரொம்ப கஷ்டப்படவே வேண்டியதில்லை. அது நோய் நாடி, நோய் முதல் நாடின்னு படிக்கிறோம் இல்லையா,
அந்த மாதிரி ஒரு ரூட் காஸ் என்னன்னு தெரிஞ்சு அதற்கு ஒரு தீர்வு கொடுக்கறது தான் அரோமா தெரப்பியோட ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நோய் பிரச்சனையை வந்து நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு சரியான ஒரு தெரப்பி எடுக்கிறப்போ அந்த தெரப்பி கொடுக்குற பலன் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வர முடியும். ஸோ இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அரோமா தெரப்பி எதுக்கு நமக்கு பயன்படுது, என்னென்ன விஷயங்களில் எந்தெந்த ஆயில்ஸ் நமக்கு யூஸ் ஆகும், எது கிடைக்கும் அப்படிலாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு காத்திருக்கேன். நன்றி, வணக்கம்.